குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்ல. அந்த அம்மா சொல்லுச்சா, நான் என்னங்க உள்ள பண்றேன், நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கலாமே. பையன் சொன்னா, நான் கொஞ்சம் பார்த்து கவனமா வந்திருக்கலாமே. இங்க சூழ்நிலை ஒண்ணுதான். ஒரு குரூப் ஒருத்தர் என்ன பண்றாங்க, அதை அதை ஒரு நரகமாக்கிறாங்க. அந்த சூழ்நிலை தவறுகளை அந்த ஒத்துக்கிற போது, தவறு சிறுசா இருக்க போது திருத்திக்க, திரும்ப வராம பார்த்துக்கினாரு. நான் மறுபடியும் நான் தவறு செஞ்சுட்டேன்னு சொல்ல, திரும்ப வராமல் பார்த்துக்க அப்படின்னா. அப்ப இன்னொன்று ஏன் நம்ம ஒத்துக்கிறது இல்லை, அது ஒரு ஈகோ. எட்ஜிங் காட் அவுட்டுங்கிறாங்க. காடை பிடிக்காட்டி குட் அவுட். அதாவது எதை நல்ல காரம் அகங்காரம் நம்ம ஏன் ஒத்துக்கிறது இல்லை, ஒரு நமக்கு ஒரு அந்த அகங்காரம் மமகாரம்னு சொல்றாங்க, அது ஈகோ. அது நிறைய சில பேர் என்ன சொல்றாங்களா, நான் சரி நீ சரியில்லை, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஐ எம் ஓகே யூ ஆர் நாட், அதனால ஒத்துக்கிறது. சில பேர் நான் சரி இல்லை நீ சரி, இது ஆபத்து, இது சுய பச்சாதான், ஐ எம் நாட் ஓகே நீ யூ. சில பேர் சொல்றாரு, நானும் சரியில்லை நீனும் சரியில்லை, இந்த உலகமும் சரியில்லை, ஒபாமாவும் சரியில்லை, அவன் மன்மோகனும் சரியில்லை. இது பெசிமிஸ்டிக்கா. இவன் கிட்டத்திலேயே போகப்படாதான். கொம்புனதுக்கு 2 முழமா, கொம்பு இருந்தா 2 முழம் தள்ளி வைக்கணுமா, குதிரைக்கு 10 முழமா, அது குதிச்சு நம்ம மேல வந்து விழுந்துருமா. வம்பு கடிக்கு 1000 தான் வேணும். இப்போ யானையா இருந்தா 1000 முழம் தள்ளி இருக்கணுமா. ஆனா இந்த வம்பு பேசுறவன் கண்ணுலேயே படப்படும். நீங்குவது ஏனல்ல வழின்னு தமிழ் சொல்லி வச்சு. இன்னொன்னு ஏன் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறான்னா, அது சரி அப்படின்னு நினைக்கிறது. நாளைய சாட்சியங்களால் இன்றைய வாதங்கள் மறுதளிக்கப்படுகின்றனங்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம சொல்றத சரி. ஆனா எது சரி தப்புன்னு சொல்ல வேண்டியது எது, காலம்தான் அது சரியா அல்லது தப்பான்னு சொல்ல முடியுமா. ஒரு பொருளை காண வேலைக்கார பிள்ளை எடுத்துருச்சுன்னு சொல்றோம். நாளைக்கு அந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னா நம்ம இது வரைக்கும் தட்டுனதெல்லாம் என்ன ஆகுது. பல நேரங்கள்ல அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல சொல்றேன், ஒருத்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் அந்த நண்பரை, அந்த வீட்டில் இருக்கிற நண்பரை ஒருத்தர் செருப்பால் அடிச்சிட்டார். அப்போ அவருக்கு என்ன மாதிரி இருக்கும்னு கேட்கறது உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க வெக்கமாக இருக்கும், திருப்பி அடிக்கணும்னு தோணும். அப்புறம் நான் சொல்றது உண்டு, அது எனக்கு தான் கிடச்சிச்சு. ஒரு பேரங்கிட்ட இந்த போகோ சீரியலை போட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ண, அவன் போகோ போட்டுக்கிட்டு இருக்கான், நான் வேற ஏதோ மாநாட மயிலாட மாத்திக்கிட்டு இருந்தேன். இவனுக்கு கோவம் வந்து அங்கே கிடந்த சின்ன 4 வருஷத்து பையன் தூக்கி எறிகிறான். அப்ப முதல்ல இருக்க இதை 2வது சொல்ற போது அவங்க முதல்ல சொன்னவங்களுடைய வார்த்தைகளே மாறுது. முழு டேட்டாஸ் கிடைக்காமையே நம்ம முடிவுக்கு வந்து அது சரி அப்படின்னு சண்டை போறோம். வெல்வது வாதம், தோற்பது தோழமைன்னு. நம்ம உறவுகள் நிறைய போறது இந்த சரின்னு சொல்லிட்டு இந்த வாதம். நான் அப்பவே சொன்னேனே, அப்பனா என்ன அர்த்தம், நான் தான் ரைட்டு நீ யூ ஆர் நாட் ஓகே. இந்த வார்த்தையில ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அப்ப நான் அப்பவே சொன்னேன்னு அந்த வார்த்தைகளை சொல்ற போது என்ன ஆகுது, நீ மக்கு நான் தான் கரெக்டு, இவ்வளவு அத பெருமையே சொன்னாங்க. நீங்க ரைட்டா தப்பா இருந்தா உடனே ஒத்துக்க, ரைட்டா இருந்தா வாயை ஒத்துக்கங்க. நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் நான் சொன்னேன். இது மிகச்சிறந்த 6 வார்த்தைங்க நமக்கு. ஐ அட்மிட் ஐ மேட் எ மிஸ்டேக், நான் தவறு செய்து விட்டேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற போது அது மிகச்சிறந்த வார்த்தைகள், உறவுகளை வெல்லுகிற வார்த்தைகள். அடுத்தது பாராட்டுங்கள். யூ டிட் எ குட் ஜாப், நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்துள்ளீர்கள், நல்ல செயலை செய்துள்ளீர்கள். ஏன் பாராட்ட மாட்டேங்கிறான், கஞ்சத்தனமா. என்ன கஞ்சத்தனம் இது, தரித்திரிய புத்தியா, புத்தியில கஞ்சத்தனம். கஞ்சன்னா யாருன்னு கேட்டேன். அதாவது ஒருத்தன் சொன்னா, நாங்கள் ஹனிமூனை கோவாவில் கோவாவில் ஹனிமூன் கொண்டாடலாம்னு இருக்கேன்.
எப்போ போறீங்க அப்படின்னா, நாளைக்கு போனேன், ஆனா அது பார்த்துருச்சு, நான் தான் போறேன் அப்படின்னா. ஒருத்தர் ரசம் வைக்கணும்னு ரசம் வைக்கணும், புளி வாங்கணும். இவர் போய் ஒவ்வொரு புளியா தொட்டு பார்த்தார். இது நல்லா இல்லை, அது கருப்பா இருக்கு, இது வேறு. கடைசியில் வீட்டுக்கு வந்து ஒரு செம்பில் தண்ணி கொண்டாடி இவர் உள்ள கையை விட்டு ரசம் இதை பார்த்துக்கிட்ட பையன் சொன்னானா, எடுத்தியப்பா ஒத்த விரலை விட்டுட்டீங்கன்னா 5 நாளைக்கு வச்சுக்கலாமே. பாராட்டுங்கிறாங்க. பாராட்டு என்னதான் கொடுப்போம்? இன்சொல் இனிதியின்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவதுனர். ஒரு இனிமையான சொல்ல சொல்லுங்க, அதனுடைய ரிசல்ட்டை பாருங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதனால என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. அதுக்கப்புறமும் கஷ்டமான வார்த்தையை சொல்லுவியா? இனிமையா பேசினா என்ன சொன்னாங்க? அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லில். ஒவ்வொருத்தரையும் ஒரு நல்ல குணம் இருக்கான். அந்த குணத்தை தேடிதான் பார்க்கணும். அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சொல்றதாரம் கேட்போம். விரைந்து தொழில் கேட்கும் ஞானம். எல்லாரும் என்ன நினைக்கிறா? நம்ம சொல்றது நடக்கும். அதுவும் உடனே நடக்கணும். நடக்காட்டி உடனே கோவம். காஃபின்னு கேட்குறான், அதுக்கு கொண்டா எரிச்சல், அவங்களுக்கு இது தெரியும். அது விரைந்து தொழில் கேட்குமா? அந்த அவர் என்ன சொல்ற, திருக்குறள் கேட்கும் ஐயா, அதுவும் உடனே கேட்கும். எப்ப கேட்குமா? நிறந்து இனிது சொல்லலா தெரியும். அதை ஒரு சீக்வன்ஸ் பண்ணி இனிமையா சொன்னா உடனே கேட்குங்க. அந்த நிறந்துங்கிறது எங்க பகுதிகளில் நிறைய பயன்படுத்துற அந்த வார்த்தை இன்னும் கூட இருக்கு. நிறந்து செய்யணும். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யறது இல்லை. அவங்க ஒரு நல்லா குடிக்கிற பிள்ளை, நிறைய நல்லா திங்கிற பிள்ளைன்னா அதுக்கு நிறைய இட்லி வைக்கணும். குறைச்சல சாப்பிட்ற பிள்ளைக்கு குறைச்சலா தான் கொடுக்கணும். இதை நிறந்து செய்யறது கூட அந்த தகுதி, அந்த இது பார்த்து செய்யறது. இதை சீக்வென்சிங்கிறாங்க. அந்த சொல்றதுல ஒரு லாஜிக்கும் ஒரு சீக்வென்சிங் இருந்தா நம்ம சொல்றதே கேட்பாங்க. ஒருத்தர் ஒரு மகளிர் இதில் போய் பேசணும், மன்றத்தில் என்ன பேசுறதுன்னு கேட்டான். 2-3 வார்த்தைகள் தான் இருக்கு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க, என்ன படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு 3 நாளை நீ போய் கேளுங்க. இவர் போனார். பொண்ணு வந்துச்சு. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. என்ன ஆகலை. அடுத்த கேட்டாரு, எத்தனை குழந்தைங்க. அந்த அவர்கிட்ட இருக்க வார்த்தைகளை எங்க நிப்பாட்டுறதுன்னு தெரியும். அது ரொம்ப கோமா போயிடுச்சு. எங்கேயோ தப்பு பண்ணிட்டு ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த பொண்ணு வந்திருக்கு. அதுகிட்ட கேட்டாரு, எத்தனை குழந்தைங்க, என்ன படிக்கிறாங்க. 2 குழந்தைங்க, என்னென்ன படிக்குது, கல்யாணம் ஆயிடுச்சா. அந்த சீக்வன்சிங் மாறுவது. நிரந்தின் இது சொல்லலார் பேரின் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம். அப்ப சொல்லித்தான் பாருங்கிறாங்க. 4 T சொல்றேன். டச், டாக், ட்ரஸ்ட் அண்ட் டைம். இந்த பாராட்டுற போது ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு ஒரு பரஸ்பர நம்பிக்கையை சொல் மூலமும் செயல் மூலமும் உண்டாக்குங்க. நம்ம பேசுற போது அந்த ஒரு டச், என்ன டச், டச்சிங் இந்த ஒரு ஹார்ட் டச், ஐ டச், இந்த டச் வேணுங்கிறாங்க பேசுற. அடுத்தது நம்ம பேசுறதே குறைஞ்சு போச்சுங்கிறாங்க. ஒரு அம்மா டாக் சொல்றது, என்ன உங்க வீட்டில் பெரியம்மா சாப்பிடுவாங்கன்னா 2 அடுத்த விட்ட அம்மாவும் இந்த அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இவருக்கு இது கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு, என்ன சொல்ல போறாருன்னு கேட்டு. அந்த அம்மா சொல்லிச்சான், எதை போட்டாலும் திம்பாரு. ஏன் இந்த ஆளு ஒருக்கா கூட அத ஒரு பாராட்டு ஒரு வார்த்தை சொன்னதில்லை. நான் இதை ஒரு மீட்டிங்ல சொன்னேன், பாராட்டுங்க. அந்த ஆளு மறுநாள் வந்து பெரிய கதையா போச்சு சார். என்ன பாராட்டு இல்லை, நான் போய் ரசம் சூப்பர்னு, அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. பொரியல் ரொம்ப நல்லா இருக்குமே, அதுக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்னு கேட்டேன். நான் தான் உனக்கு வடிச்சு கொட்டினேன், இன்னைக்கு கொஞ்சம் தலை